ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எந்த மேட்டரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை பற்றி ஒரு வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது இவர் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, மீடியா இவர் எப்படி ட்ராப் பண்ணுறாங்க பண்ணி இவரை வச்சு அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, இந்த ஆளை ஏற்கனவே கோமாளியாக இருக்கிறவனை பைத்தியக்காரனை எப்படி ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி இதுக்கு முந்தைய வீடியோ நான் பேசியிருந்தேன். அதில் மீடியாக்கள் செய்யும் பித்தலாட்டத்தை பற்றி தோலுரிக்கும் விதமாக ஒரு சில ஆதாரங்களோட ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நான் பேசியிருந்தேன். ஸோ இதை தாண்டி திவாகருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அவரை விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஆள் ஒரு சாமானியன், ஏதோ ஒன்று பைத்தியக்காரன் பண்ணிட்டு போகிறான் போ, இதனால் சமூகத்துக்கு என்ன பாதிப்பு இருக்குது, பார்க்குற நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றத பொறுத்து தான் நான் ஒரு சில கண்டென்ட் எடுத்து பேசுவேன்றது நம்ம சேனலில் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம பேசுறது ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஸோ அந்த குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் பேசணும். வெட்டித்தனமாக எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றது என்னோட பாலிசி. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோட கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க நீயும் வெட்டித்தனமாக தானப்பா வீடியோ போடுற அப்படின்ற கேள்வி என்னை கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, என்னோட வீடியோஸில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் தாண்டி நான் எதனால் அப்படி பேசுகிறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை அந்தந்த வீடியோக்களோட இறுதியிலே நான் சொல்லிடுவேன். அதனால் நம்ம சேனலில் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். அதாவது இந்த திவாகர் அப்படின்றவர் யார் அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து சின்ன சின்ன நடிகர்கள், பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு கூட தெரியும். இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு கூட அவரை கூப்பிட்டா ஆச்சரியம் கிடையாதுங்க. ஒருவேளை அதுக்கு கூட அவரை வளர்த்து விட்றாங்களோ, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, ஏதாவது ஒரு கட்சியில் மைக்க பிடிச்சிக்கிட்டு எவனையாவது போய் கிழிக்க போகிறான் அந்த ஆள். ஏன்னா அந்த ஆள் எதையுமே சிந்திச்சு செயல்படுறது கிடையாது. கையில் ஸ்கிரிப்ட் பேப்பராக கொடுத்தீங்கன்னா நம்ம ஆள் மாதிரி, நம்ம ஹீரோ இருக்கிறார் பாருங்க, அரசியலுக்கு வருவார், அவரை மாதிரி காப்பி அடித்து அப்படியே பேசுறது தான் நம்ம திவாகர் அவர்களோட வேலையை. அதனால் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் பப்ளிசிட்டிக்கு, அரசியலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். மக்களும் கொஞ்சம் காலம் தால பைத்தியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பைத்தியமாக இருக்கிறவனை நல்லவனாக்குவாங்க, நல்லவனாக இருக்கிறவனை பைத்தியம் ஆகிடுவாங்க. இதுதான் நம்ம மக்களோட பழக்கமே அப்படின்ற மாதிரி பல காலங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி திவாகர் அவர்களை எதனால் மீடியா இந்த அளவுக்கு புஷ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டானுங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது விஷயமாக தான் போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு படி மேலே போய் இவங்க எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போவே நான் யோசிச்சது தாங்க, இந்த ஆளை நேரடியாகவே இவனுக்கு இன்டர்வியூ எடுத்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடுமே, அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நான் நினைக்கிறத தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் யோசித்தேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. என்னன்னா, திவாகர் அவர்களோட நண்பர்களை தேடி போய் இந்த ஆள் ஏன் பைத்தியக்கார வேலை பார்க்குறான் அப்படின்றத அவங்க நண்பர்கள்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. நண்பர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க, இந்த ஆள் கூட பழகிறவன் பைத்தியக்காரனாக தானே இருப்பாங்க அப்படின்றது பல பேருக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே தாண்டி போய் திவாகர் அவர்கள் கூட காலேஜில் இருந்த எதிரிகளை போய் மீட் பண்ணி, நீ என்ன அந்த மாதிரி இருக்கிற, திவாகர் பாரு எப்படி இருக்கிறாரு பாரு அப்படின்னு அவங்கள ப்ரொவோக் பண்ணுறது. அதாவது ப்ரொவோக்னா தூண்டி விட்டு அதுக்கப்புறம் அவங்க வாயிலிருந்து திவாகர் பற்றிய ஒரு சில உண்மைகளை புடுங்கி மீடியாவில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏயோ இதெல்லாம் நியாயமாயா, இதெல்லாம் நாட்டுக்கு அவசியமாயா, வீட்டுக்கு அவசியமாயான்னு என் வீடியோவை பார்த்து கேட்குறீங்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறானுங்களே, இந்த மீடியாக்களை பார்த்து நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் தேவையா? திவாகரோட பின்னணி என்னவா இருந்தால் என்ன, அந்த ஆள் ஒரு டாக்டர்னு சொல்லி கொஞ்ச காலம் கூவிட்டு இருப்பான். நீங்களே ஒரு 10 சேனல் கும்பலாக சேர்ந்து மீட்டிங்கை போட்டு இனிமேல் அந்த ஆளை நான் பேட்டியே எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணால் அந்த ஆள் என்ன பண்ண போகிறான்? மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஜாலியாக ரீல்ஸ் தான் போட போகிறான். எதுக்கு வலைகட்டாயமாக அந்த ஆளை ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு இன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு அந்த ஆளை கேள்வி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது இது ஒரு சுதந்திர நாடு. ஸோ இந்த சுதந்திர நாட்டில் என்கிட்ட ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் வீட்டில் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க, டியூப் லைட் இருக்குது, அதனால் ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது. நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவேன், நான் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவேன். அதே மாதிரி நான் ஏதாவது என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி என் வீடியோவை அப்லோட் பண்ணி நான் போடுவேன். பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ. அப்படியே பார்த்து என்னை கமெண்ட்டில் நீ கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் 10 பைசா எனக்கு நஷ்டம் கிடையாது தம்பி. ஏன்னா 4 பேர் கமெண்ட்டில் திட்டுறீங்கன்னா ஒருத்தனாச்சும் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீ நல்லா பண்ணுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனுக்காக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை தாண்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை. இன்ஸ்டாகிராம் என்ன எனக்கு 10 பைசா கூட்டியாக கொடுத்துற போகுது, இல்லை காசை கொட்டி கொடுத்துட போகிறாங்களா? சும்மா என்னோட ஒரு மன ஆறுதலுக்காக, அதுக்கப்புறம் ஆத்ம திருப்திக்காக பண்ணுறேன்ற மாதிரி இந்த மாதிரி ஆளுங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது திவாகர் அவர்கள் மட்டும் இது விலக்கல்ல. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த மாதிரி ஏகப்பட்ட பைத்தியக்காரனும் இருக்கானுங்கிறது இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணும் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த திவாகர் அவர்களை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, என்னென்னமோ கலாச்சியும் பார்த்தாச்சு. இந்த ஆள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு போகிறான். சரி, இவனை கோவப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆளை டெம்ப்ட் பண்ணி பார்த்துருக்கானுங்க. ஸோ அதுக்கும் இந்த ஆள் ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது. என்ன கோவப்படுத்துறியா, என்ன திட்டுறியா, இரு உன்னை வீடியோ எடுத்து என் இன்ஸ்டாகிராமில் அதோ ஒரு கண்டென்ட்டாக நான் போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி இவனுங்களையும் அவன் கண்டென்ட்டாக மாற்றிட்டு இருக்கிறான். இதனால் இந்த ஆளை பார்த்தா மீடியாவே அலருதுங்க. ஏன்னா நம்மளை கூட்டின்னு செய்யணும்னு சொன்ன மீடியாவை வீடியோ எடுத்து இந்த ஆள் கண்டென்ட்டாக மாற்றி
இவன் மீடியாக்காரனுக்கே ஆப் வச்சுன்னு இருக்கிறான். அதாவது சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவன் பொருள் எடுத்து அவனை போடணும்னு, அந்த வேலையை தான் அந்த ஆள் பார்த்துட்டு இருக்கிறான். அதனால் மீடியாக்காரனே கொஞ்சம் பயந்து போய் இவனோட இமேஜை வந்து நம்மளால் சரிக்கவே முடியல, எது பண்ணாலுமே அதை கண்டென்ட்டாக மாற்றி அந்த ஆள் நம்மளுக்கே வந்து ஆப் வச்சுட்டு இருக்கிறான், இவனை வேறு லெவலில் போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ மீடியா படையெடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்களை இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. இனிமேல் திவாகர் அவர்களோட நண்பர்கள், எதிரிகள், குடும்பஸ்தர்கள் இவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி மீடியா இப்போ ஓடிட்டு இருக்கு. இதனால திவாகர் அவர்களை குறை சொல்லியே இப்போ ஒரு சில பேர் பாப்புலர் ஆக போறாங்க. அதுல முதலாவதா இப்போ பாப்புலர் ஆகி கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் கூட அந்த பிசியோதெரபி காலேஜில் படிச்ச அவரோட சூப்பர் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002 வருஷம் சேலத்தில் இருக்கக்கூடிய சண்முகா காலேஜில் தான் வந்து நானும் வந்து நர்சிங் படித்தேன். அதே காலேஜில் 2005 வருஷம் நம்ம திவாகர் அவர்கள் முதல்ல பிபிடி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து படிச்சாரு. ஒன்றும் இல்லைங்க, அது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2005 வருஷம் அவர் ஜாயின் பண்ணாரு. காலேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இரிட்டேட்டபிள் கேரக்டர் யாருன்னா திவாகர் அவர்கள் தான். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, காலேஜிலேயே கிட்டத்தட்ட காலேஜில் வந்து ஒரு 200-300 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் திவாகர் அவர்கள் தான் மோசமானவனா. இப்படி எங்கேயாவது காலேஜ் இருக்குமா? அப்போ மீதி இருக்கிற ஆள் எல்லாருமே ரொம்ப யோகியனா உத்தமனா போய் சொல்லலாங்க. அதுக்கு இந்த அளவுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சரிப்பா, நீ திவாகர் கிட்ட காசு வாங்கிட்டியானா அந்த ஆளுகிட்ட காசு வாங்குற அளவுக்கு என் நிலமை ரொம்ப டவுனாக போச்சா? என்னோட நோக்கம்லாம் என்னன்னா, இன்னைக்கு திவாகர் அப்படின்ற ஒரு சாமானிய அவன் பாடு லூஸ்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு வச்சு அவனை விமர்சனம் பண்ணி உண்மையாகவே அவனை வந்து பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த மாதிரி இவனுங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடிகள் வந்து இன்னைக்கு கோமாளித்தனமாக வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை வந்து இவனுக்கு அதட்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல்வாதி இருக்காரு பார்த்தீங்களா, அரசியல்வாதிகள் இவங்க ஒரு சில கோமாளித்தனமான பேச்சுகளை மேடையில் பேசுவாங்க, இன்டர்வியூவில் கூப்பிட்டாலும் பேசுவாங்க. இவங்களை வந்து எல்லாருமே கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறதில்ல. ஒரு சில நெறியாளர்கள் நேர்மையாக இருக்கிறாங்களோ இல்லையோ ரொம்ப போல்டான இன்டர்வியூஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஒரு சில அரசியல்வாதிகளை வந்து நேர்மையாக கேள்வி கேட்பாங்க. அதை தாண்டி இந்த மற்ற மீடியாக்கள்லாம் கேட்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில நடிகர்கள், இந்த பிஆர் டீம் வச்சிருக்கிற நடிகர்கள்லாம் எந்த ஒரு மீடியாவும் கூப்பிட்டு வச்சு சரமாரியாக கேள்வி கேட்கறதில்ல. உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானியனை தான் இவங்க கூப்பிட்டு வச்சு கீழ்னு இருப்பானுங்க. அந்த வகையில் திவாகர் அவர்கள் மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு திவாகர் நாளைக்கு வந்து நம்ம எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வளரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா உங்களையும் வச்சு கீழ்ச்சிருவானுங்க. ஸோ இதுதான் வழக்கம். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிஆர் டீம் ஒர்க் பண்ணுது. அது என்னப்பா பிஆர் டீம் கொஞ்சம் சொல்ல, நானும் எத்தனை வீடியோவில் கமெண்ட் போட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தனிப்பட்ட ரகத்தில் ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணணும். அந்த வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணுறேன். அதுக்கு பின்னாடி சில சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பற்றி நான் போடுறேன். ஸோ இப்போ திவாகர் மேட்ருக்கு வரும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலேஜிலே ரொம்ப மோசமான ஆள் திவாகர் அவர்கள் தான். கிட்டத்தட்ட இந்த மின்னலை படத்தில் வர மேடி மாதிரி, அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வர சூர்யா மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் இன்டெரக்டாக சொல்கிறாரு. ஒரு ஹீரோயிக் பர்சன் கிடையாது, ஒரு சைக்கோ பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம கூட சூர்யா மேடி அப்படின்ற கணக்கிலலாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் காலேஜில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தான் தான்ப்பா டாப்பு, நான் தான் வேறு லெவல் நான்லாம் காலேஜில் என் கூடலாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆணவம் அந்த ஆளுக்கு அப்போவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி கேன்டீனில் ஒரு மிகப்பெரிய ஃபைட் வந்ததுங்க. இந்த ஃபைட்டில் திவாகர் அவர்களை கையெல்லாம் உடச்சிக்கிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை சொன்னார். இதையும் தாண்டி திவாகர் அவர்கள் எப்போவுமே சண்டை போடுறது அவரோட ஜூனியர்ஸ் கிட்ட கிடையாதான், அவரோட சூப்பர் சீனியர்ஸ் கிட்ட தான் அவர் வந்து காலேஜில் சண்டையை போடுவாராம். அதாவது இவர் வந்து ஒரு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாருன்னா 4th இயர் 5th இயர் பசங்க படிப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க கிட்ட தான் அவர் போய் சண்டை வலிக்கிறதேவா. ஏன்னா பெரிய ஆள் கிட்ட மோதனா தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் அன்றைக்கே திவாகருக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி இந்த காலேஜிலேயே அதிகமாக போய் சொல்லக்கூடிய ஆள் இந்த திவாகர் தான். 110% இந்த ஆள் போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, எதுக்கு இவர் வந்து பேட்டி எடுத்து இந்த மாதிரியான பதில்கள்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பதில் வாங்கும் போதே அவர் ஒரு விஷயத்த சொன்னார். சூரிய அவர்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ஸோ அவரை வந்து திவாகர் விமர்சிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், சூரிய அவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிஆர் டீம் இருக்குது. என்னைக்கு திவாகர் அவர்கள் சூரிய அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாரோ அன்னிலிருந்து தான் இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பின்தொடருது. இவரை எப்படியாவது இமேஜை காலி பண்ணி வெளில துரத்தணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நண்பர்களே, இந்த திவாகர் அப்படின்ற ஒரு ஆளை 10 யூடியூப் சேனல் மொத்தமாக சேர்த்தாப்புல 10 யூடியூப் சேனல் தான் இந்த ஆளை வந்து கண்டென்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த 10 பேரும் இனிமேல் இந்த ஆளை நான் இன்டர்வியூ பண்ண மாட்டேன்னு முடிச்சு விட்டாங்கன்னா இந்த ஆள் எந்த சேனலுக்கும் போக மாட்டான். கூப்பிடுற சேனலுக்கு தான் இந்த ஆள் போயிட்டு இருக்கானே தவிர சேனலோட வாசலில் போய் கதவை தட்டி என்னை இன்டர்வியூ எடுங்கன்னு இந்த ஆள் கேட்கறது கிடையாது. ஸோ அதனால் இவங்க 10 பேர் வந்து ஸ்டாப் பண்ணால் திவாகர் அப்படின்ற ஒரு ஆளே வந்து அடுத்த ஒரு மாதத்தில் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனால் சும்மா நோண்டி இந்த ஆளை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து கலாய்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பிஆர் டீம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற எங்காலேயே நீ வந்து நெகட்டிவாக பேசுறியா, உன்னை வந்து அப்படியே துரத்தி விட்டா நீ நல்லவன் ஆகிடுவ, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் நீ ஃபாலோவர்ஸ் வர வச்சிருவ, நீ லூஸு அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு பட்டத்தை கட்டி உன்னை மென்டல் மாதிரி எடிட் பண்ணி நாங்கள் வீடியோ காமிச்சு உன்னை காலி பண்ணி உன் இமேஜ் அழிச்சு, அதாவது சர்க்கார் படத்தில் விஜய் சொல்லுவார் பார்த்தீங்களா, என்னோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் பிராண்ட் அழிக்கிறதாட்டா, அந்த மாதிரி லூஸுன்ற உன்னோட பிராண்டை நாங்கள் அழிச்சு உன்னை துரத்தி விட்டாதான் இன்ஸ்டாகிராமில் கூட உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டானுங்க.
அதுக்கப்புறம் நீ உள்ளூர்லேயே வாழ முடியாதா தம்பி அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி திவாகர் அப்படின்ற ஒரு மென்டல் பிராண்டை காலி பண்றதுக்கு இவங்க என்னென்னமோ ஸ்டெப் எடுத்தாச்சு. அதுல இப்போ அடுத்த ஸ்டெப் தான் இந்த மாதிரி அவரோட எதிரிகள் மற்றும் நண்பர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது. ஸோ இப்போ விஷயத்துக்கு வர அவர் என்ன சொன்னார், வேற என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது திவாகர் அவர்கள் இந்த மாதிரியான குணம் படைச்சவர். அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது இவருக்கே காலேஜில் தெரியாமல் தான் பண்ணுவார். இவர்கிட்ட யாருமே பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸு செட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சும்மாவே எல்லாரையும் வம்பு குழப்பாரு. ஆனால் இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி அவர் கரெக்டாகவே முடிச்சிருக்கிறாரு. அந்த காலேஜில் அவர் முடிச்சிட்டாருங்க. ஆனால் டாக்டர்னு சொல்கிறது எந்த வகையிலும் உண்மை கிடையாது. ஏன்னா இன்னி வரைக்கும் இந்த டாக்டரா இவங்களை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸே கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, தெரபிஸ்ட் தான் சொல்லணும். அப்படியே நீங்கள் டிபிடி அப்படின்ற ஒரு கோர்ஸை முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு டாக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இருந்தாலும் பிபிடி முடிச்ச ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு வந்து டாக்டர் அப்படின்ற, அதாவது ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து டாக்டர் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் இன்னும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த ஜாதி அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள திவாகர் அவர்களை கோத்து விட்டாச்சு. இந்த அலைய வாயை விட்டானா இல்லை இது ஒரு கண்டென்ட்டா அப்படின்றது நான் இப்போ வரைக்கும் எதுவும் கெஸ் பண்ண முடியல என்னால். இன்னும் வருங்காலங்களில் தான் தெரியும். வேணும்னே இந்த ஆள் அப்படி பேசினானா, இல்லை பேச வச்சாங்களா, இல்லை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த ஆள் பேசினது அப்சல்யூட்லி நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப தப்பு. ஜாதி விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. ஸோ இதையும் தாண்டி அப்பப்போ திவாகர் அவர்கள் சொல்லுவார், அதாவது எங்கள் காலேஜில் எங்கள் ஸ்கூல்லலாமா நான் வந்து மேடை பேச்சு, நாடகங்கள் இதெல்லாம் நடித்து நான் தேர்ச்சி பெற்றுட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இவர் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் காலேஜில் இது வரைக்கும் எந்த ஒரு ட்ராமாவும் பண்ணதே கிடையாது, எந்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா பேச்சு போட்டிகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேஷன் ஷோ இருக்கும். ஆனால் ட்ராமான்னு நாங்கள் நடத்தினதே கிடையாது. நடத்தினா தானே இந்த ஆள் நடிப்பான். எங்கேருந்து இவன் நடிச்சான்னு தெரியல. தெருக்கூத்தில் போய் எங்கேயாவது நடிச்சானா, இல்லை ஏதாவது கல்யாண கச்சேரியில் நடிச்சானா, இல்லாட்டி கோயில் கச்சேரியில் நடிச்சானான்னு தெரியல. ஆனால் காலேஜில் அவன் பண்ணதே கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா, கேன்டீனில் ஒரு மிகப்பெரிய சண்டை. அந்த சண்டையில் சீனியர் கூட மோதும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் அடிக்க போயிட்டு அவனுக்கு தள்ளின ஒரே ஒரு தள்ள இவர் பாடி வெயிட்டை போட்டுன்னு கீழே வந்து கையை வச்சிக்கினாரு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, பிரின்சிபாலே முறைச்ச ஒரு சம்பவம் இருக்குதுங்க காலேஜில். அது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதோ இவர் வம்பு பண்ணிட்டாருன்னு பிரின்சிபால் இவரை கூப்பிட்டு வான் பண்ணாரு. அந்த கோவத்தில் திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபால் ரூம் விட்டு வெளில போனதுக்கப்புறம் கல்லை தூக்கி பிரின்சிபால் தலையிலலாம் அடியில் பிரின்சிபாலோட ரூமோட ஜன்னல் வச்சு கண்ணாடியை வச்சிட்டாராம். இதெல்லாம் நாங்கள் நாலாவதுலேயே பண்ணிட்டோம், நீ காலேஜில் தான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணனால மறுபடியும் அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணி அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்கன்னா, அந்த அளவுக்கு காலேஜில் ஒரு பயங்கரமான ஐட்டகார கை தான் நம்ம திவாகர் அவர்கள். பார்க்குறதுக்கு தான் இருந்தாலும் வாட்டர் மெலன் மாதிரி முழுகுன்னு இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே இவர் ஒரு பாறை. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சாபம்லாம் விட்டார் ஒரு ஆங்கரை. அதனால் சாபம்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. அந்த இன்டர்வியூவில் பொறுமையாக கோவப்படாமல் நம்மளை வந்து தூண்டி விடுறதுக்கு தான் இப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் கரெக்டாக பேசியிருந்தானா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஆங்கர் நினச்சாரோ அந்த வேலையை வந்து அந்த ஆள் பண்ணிட்டான். அது வந்து அந்த மீடியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாக மாறி போச்சு. ஸோ மீடியாவுக்கு முன்னாடி உட்காரும் போது நல்ல ப்ரிப்பரேஷனோட போவாங்க. ஏன்னா அவனுக்கு 1008 கேள்விகள் வச்சுருப்பானுங்க. வாயை பிடுங்கி நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி விடுவானுங்க. இதெல்லாம் நம்மகிட்ட பதில் இருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், ஊ ஆர் யூ அவ்வார் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு, அதுக்கு போகாமல் இருந்துடலாம்ல. இருந்தாலும் பல பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏங்க என்ன தான் இந்த ஆள் ஒரு மென்டலாக இருந்தாலும் சூர்யா பற்றி குறை சொல்லலாமா? அதுக்கான பதிலை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அந்த கேள்வி கேட்காதீங்க. சூர்யாவை பற்றி சொல்லலாமா? சூர்யா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ படங்கள் நடிச்சு எவ்வளோ வசூல் கொடுத்து எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஆள். ரஜினி எவ்வளோ பெரிய ஆள், சிவாஜி எவ்வளோ பெரிய ஆள். அவங்களோட அந்த ஆள் கம்பேர் பண்ணிக்கிறானே அப்படின்னு கேட்டால் அது அப்சல்யூட்லி நான்சென்ஸ், ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா சூர்யா, ரஜினி மற்றும் சிவாஜிலாம் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த ஆள் ஏன் கம்பேர் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க நான் முன்னாடியே சொன்னேன், மீடியா பண்ணி விடுற ட்விஸ்ட்டுங்க. அது மீடியா வந்து ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நாசுக்காக பதில் சொல்லிட்டு வெளில வர திறமை உங்களுக்கு இருக்கணும். இல்லையா நீங்கள் இப்படி தான் வசமாக மாட்டிப்பீங்க. ஆரம்பத்தில் நம்மளை வச்சு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை வச்சு நல்லா இன்டர்வியூ பண்ணுறாங்க, நிறைய வியூஸ் வருது, ஏதோ ஒரு கமெண்ட் நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்மளை பற்றி அவனாவது வாய் மெல்லுன்னு இருக்கிறான்ல, இதுவே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கப்புறம் இவனுங்க நீங்கள் எடுத்து வச்ச இன்டர்வியூஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி அவனுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்கன்றது பல பேருக்கு தெரியாது. இது வந்து நான் மீடியாவில் இருக்கிறனால எனக்கு தெரியும். என் கண்ணு முன்னாடியே வந்து நிறைய பேர் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களை அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிருவாங்க, உங்களை மேலே தூக்கி விடணும்னு நினச்சா தூக்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா மற்றும் இந்த மாதிரியான கட்டமைப்பு, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேறு லெவலில் நடந்துகிட்ருக்கு. அதனால் பி கேர்ஃபுல் நண்பர்களே. அதில் வர எல்லா விஷயத்தையும் நீங்கள் நம்பாதீங்க, எல்லா விஷயத்தையும் நம்பாமையும் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் சொல்கிறதா இருந்தாலும் சரி, யார் சொல்கிறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை உங்கள் சைடில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உண்மைதான்ப்பா இவன் சொல்கிறது அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஐயோ நிறைய புருடா விட்றான் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணவே தேவையில்லை. என்னோட நல்ல சேனல் ஏதாவது நல்லது சொன்னாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி திவாகர் அவர்களை போட்டு கட்டம் கட்டி காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அவரோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவர் கூட படித்தவங்க, ஸ்கூல் படித்தவங்க எல்லாரையும் போய் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆப்வியஸ்லி இவரை பற்றி நல்லது சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை இவர் மேலே கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான பதில் வந்தால் கூட அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி எரேஸ் பண்ணி
ஒரு நெகட்டிவான தாட்ஸ்லாம் என்ன வருதோ அதை மட்டும் தான் எடுத்து போடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் அப்சல்யூட்லி திவாகர் அவர்களோட சப்போர்ட்டரும் கிடையாது, ஏற்றம் கிடையாது. அந்த ஆள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் போயா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு ஆள் தான். இருந்தாலும் அந்த ஆள் ஒரு சாமானியன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த ஆள் ஒரு செலிபிரிட்டி கிடையாது, மிகப்பெரிய ரவுடிகள் கிடையாது. ஜெயிலுக்கு 10 தடவை போயிட்டு வந்து கிலோ கணக்கில் தங்கத்தை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தாண்டா தௌலத்துன்னு சொல்கிற ஒரு ஆளும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியும் கிடையாது, எந்த ஒரு பின்புலமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனும் கிடையாது. அவன் ஒரு சாமானியன். ஆனால் அவனை வந்து அவன் தன்னைத்தானே ஒரு நடிகர்னு சொல்லி பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்தான். பிரபலப்படுத்திக்கணுன்ற முயற்சியில் அந்த ஆள் என்னென்னமோ பண்ணுறான், கோமாளித்தனம் பண்ணுறான். கோமாளித்தனம் பண்ணால் தானே நடிகர் அப்படின்றத வந்து அந்த காலகட்டத்திலேருந்து சொல்லிட்டு தானே இருக்கிறோம் நம்ம. ஸோ ஆனால் என்ன, இந்த ஆளோட கோமாளித்தனம் கொஞ்சம் ஓவர் டேஸாக போச்சு. ஸோ ஆரம்பத்தில் மீடியா எல்லாமே அவளோட கண்டென்ட்டுக்காக இந்த ஆளை வந்து யூஸ் பண்ணாலுமே கூட இன்றைக்கி அந்த ஆள் வந்து ஒரு சில பிஆர் டீமோட முறைச்சிக்கிட்டனால இவனை டோட்டலாக காலி பண்ணி வெளில துரத்திடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த ஆளை இன்டர்வியூ பண்ணாமல் கட் பண்ணி விட்டாலே அந்த ஆள் வந்து காணா போயிடுவான். ஆனால் இமேஜ் அசாசினேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவனை வெளில தூக்கி போட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி மீடியா வந்து எந்த அளவு மக்களுக்கு சாதகமாக இருக்குதோ அதே அளவுக்கு பாதகமாகவும் இருக்குது ஒரு சாமானியனுக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் நம்ம திவாகரை வச்சு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நானும் கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அவர் வச்சு. இருந்தாலும் அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, மற்ற மீடியா மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்கள் கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.